பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம்சியஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மாட்டை திருடி அதை வெட்டி இறைச்சியாக விற்பனை செய்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி கிராமத்தினர் ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை செய்தியாளர் சகாதேவன் வழங்க நாம் கேட்கலாம். சகாதேவன், மேலும் விவரம். வணக்கம் ஷாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இளவனாசூர் கோட்டை பகுதியில் உள்ள நம்பிக்குளம் தெருவைச் சேர்ந்தவர் குப்பு. வாழ்வாதாரத்திற்காக 3 பசுமாடுகளை வளர்த்து வந்த இவர் நேற்று மாலை வயல்வெளியில் மேய்த்துவிட்டு அருகே உள்ள கொட்டகையில் மாடுகளை கைத்து வைத்துள்ளார். இந்த நிலையில் அதிகாலையில் பால் கறப்பதற்காக எழுந்து வந்து பார்த்தபோது பசுமாடு ஒன்றை காணவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த குப்பு மாடுகளை தேடி போது அருகே உள்ள மாட்டு இறைச்சி கடையில் தனது பசுமாடு வெட்டப்பட்டு தொங்கவிடப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனை அடுத்து இளவனாசூர் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் இளவனாசூர் கோட்டையில் இருந்து ஆசனூர் செல்லும் சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் மாடுகளை திருடியவர்களின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததால் சாலை மறியல் கைவிட்டு கலந்து சென்றனர். பின்னர் போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. இதேபோல் இப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட மாடுகள் திருடு போய் உள்ளதாகவும் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மற்றும் நடைபெறுவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஷாம். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம்சியஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.